இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களால் குன்னம் தொகுதி ஏற்றம் பெற்றிருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட அந்த எண்ணை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக்கினார் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். பிறகு போக்குவரத்துறைக்கு அமைச்சராக்கி இந்த வாய்ப்பை அளித்த காரணத்தினால்தான் நம்முடைய குன்னத்திலே ஒரு போக்குவரத்து பணிமனை அமைப்பதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் வாய்ப்பளித்தார்கள். இந்த ஆண்டு செந்துறையிலே ஒரு போக்குவரத்து பணிமனை அமைப்பதற்கான பணிகள் துவங்கி அடுத்த வாரத்திலே திறப்பு விழா காண இருக்கிறது. அதே போல மின்துறை அமைச்சராக இந்த பொறுப்பை அளித்த காரணத்தினால் செந்துறை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த 110 கிலோவாட் மின் நிலையம் அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து அதற்கான பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொளக்காநத்தத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்திலே செந்துறை ஒன்றியம் பிலாக்குறிச்சியிலும் ஒரு மின்சார துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பணிகள் துவங்க இருக்கிறது. இந்த பகுதி நீண்ட நாட்களாக ஒரு பின்தங்கிய பகுதியாக, வளர்ச்சி இல்லாத பகுதியாக இருந்ததையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். வருகின்ற போதே பார்த்திருக்கலாம், வெண்மணியிலே ஒரு அரசு ஐடிஐ அமைந்திருக்கிறது. அரசு மாடல் பள்ளி அமைவதற்கு 50 கோடி செலவிலே கட்டிடம் கட்டுவதற்கு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வருகிருந்து அடிக்கல் நாட்டி சென்றிருக்கின்றார்கள். குன்னத்திலே மின்சார வாரியத்திலே ஒரு செயற்பொறியாளர் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய கொளக்காநத்தில் அரசு கலைக்கல்லூரி அமைந்திருக்கிறது. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு இந்த தொகுதியில் நடக்கிறது என்றால் திராவிட மாடல் முதல்வர் கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த தொகுதிக்கு கொடுத்து வருகின்ற திட்டங்கள். எனவே இந்த திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்போம், இந்த தொகுதியுடைய வெற்றியை உறுதி செய்வோம். அதே போல பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம் என்று அந்த 3 தொகுதிகள் உட்பட குன்னம் உட்பட 4 தொகுதியிலும் வெற்றி பெற்று நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்னாலும் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ராஜா அவர்கள் தலைமையிலே கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களிடத்திலே ஒப்படைப்போம். தமிழ்நாட்டை காக்க, தமிழ் மொழியை காக்க, தமிழ் இனம் காக்க கழகத் தலைவர் மீண்டும் முதல்வராக வேண்டும். அதற்கு நம்முடைய பணியை துவங்குவோம் என்று கூறி நம்முடைய பணியை இன்றைக்கே துவங்க உங்களை எல்லாம் கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.